இப்போ சில வகையான நல்ல ஆவிகள் நம்ம விவிலியத்திலேயே நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 12:27 இந்த ஒரு ஆவியின் தன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது இயேசுவை பற்றிய ஒரு நிகழ்வு. இயேசு சொல்கிறார், இப்போது என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது. எந்த இடத்துல சொன்னார்? அதை கெத்சமனி தோட்டத்தில் சொன்னார். ரைட்டுங்களா? என்னுடைய உள்ளம் கலக்கமுற்றுள்ளது, நான் என்ன சொல்வேன்? அவ்வளோ தூரத்துக்கு நான் கலங்கி போய் இரத்த வேர்ப்பை வேர்க்கிறார். அந்த இடத்துல நான் கலங்கி போயிருக்கிறேன்னு சொல்கிறாரு. தந்தையே, இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பேனா? என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்வேனா? அல்லது இதற்காகத்தானே இந்நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்வேனான்னு கேட்குறாரு. அப்போ அவர் இறுதியில், இதுக்குத்தானே நான் வந்தேன், இதை சித்தத்தின்படியாய் என்னை நடத்தும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். எவ்வளோ ஒரு துன்ப நேரத்தில் கலக்கமாக தான் இருக்குது, இது எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்குது, ஆனால் உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும்னு சொல்லி முடித்தார். நல்ல ஆவி, பரிசுத்த ஆவி இருந்தால் மட்டுமே கடவுளுடைய சித்தத்தை செய்து முடிக்கவே முடியும். ஆமென்.